வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடு ஜோதிடர் பாபு சார் கலந்து கொண்டு நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த வகையில இன்னைக்கும் நம்ம அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி சார் நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் வேந்தர் டிவி நேயர்களும் கோடான கோடி இன்னைக்கு அகஸ்டியர் சொல்லார் பாப்போம். ஓகே சார், இப்போ இந்தியாவில் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி வரி வந்துட்டு ரொம்பவே அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு. வருமான வரியும் சரி, இந்த ஜிஎஸ்டி வரி ரொம்ப அதிகமாகிறதுனால பல நடுத்தர மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க சார். இதனால் இந்த மாதிரி வரிகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக அந்த ஜிஎஸ்டி வரி அது இல்லாமல் அமெரிக்காவில் நமக்கு வந்து வரி போட்டிருக்காங்க. வரினால் இந்த ஜிஎஸ்டியோட வரி இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில காலகட்டங்களுக்கான வழிமுறைகளாக இதை பண்ண தான் செய்வாங்க, யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் நடுத்தர மக்கள், கீழே இருக்க மக்கள் சில கஷ்டங்கள் இப்போ அனுபவிக்க வேண்டிய நிறையா இருக்குது. ஆனால் 1.5 வருஷத்துக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான வரி அப்படின்னு எடுத்துன்னு வர ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை எடுத்துன்னு வரலாம். ஆனால் இப்போது கூடுதல் வரி வசூலிப்பாங்க. இது மூலிமா அத்தியாவசிய பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள்லாம் விலை ஏறும். இந்த டெக்ஸ்டைல்ஸு, ஆயில், அப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய தோல் சம்மந்தப்பட்டது, ஷூஸ், செருப்பு, இந்த சம்மந்தப்பட்டலாம் ஒரு பர்டிகுலர் ரேட்டில் இருந்ததெல்லாம் வேறு ரேட்டுக்கு வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜம்ப் ஆகும். ஸோ அந்த ஜம்ப் ஆகிறதுக்கான காரணம் இந்த அமெரிக்கா வரினால் வந்திருக்கு. இதனால் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஆனால் இதனால் கொஞ்சம் வரிகள் ஏற்றுதல் வரதான் செய்யும். ஜிஎஸ்டியோட வந்து நம்ம யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதோட இது வந்து அதிகமாக தான் இருக்கும். இதை பப்ளிக்கிட்ட இருந்தோ முதலேருந்து வாங்கி அப்புறம் பப்ளிக்கிட்ட வாங்கி வழி பண்ணுறது 1.5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த வரியிலேருந்து சில விலக்குகள் அளிக்கப்படும். சில வழிகள் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறேன். சார், நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ஐடி ஊழியர்களுக்கு வந்துட்டு வருங்காலத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நிறைய ஐடி ஆஃபீஸில் வந்துட்டு நிறைய பேரை வேலையிலேருந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு இந்த ஐடி ஊழியர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் சார்? ஐடி ஊழியர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பர்டிகுலராக இந்த 1 இயர் இப்போ வர காலத்தில் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய கம்பெனிகள் ஷட் டவுன் ஆகும். எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து நவம்பர், டிசம்பரில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போது ரொம்ப கேர்ஃபுல்லாங்க. அது இல்லாமல் ஐடி வேலைகள் போகிறதுனால சில படிப்புகள் இப்போ அவங்களுக்கு தேவையான ChatGPT எல்லாமே ஏஐ அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய சில படிப்புகள் இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். சில கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் எடுத்தால் இதில் வந்து திரும்பி நம்ம அதில் ஒட்டலாம் அப்படின்றப்போ சில ஆளுங்க அதை படிக்காரங்க. அதாவது ஏஜ் கம்மியாக இருக்கவங்க வழி பண்ணி அதை எதுக்கலாம். ரொம்ப ஏஜ் ஆகி இந்த ஃபீல்டில் இருக்கவங்க வேறு ஃபீல்டு போகிறது நல்லது. இந்த மட்டும் ஐடி மட்டும் ப்ராப்ளம் வரப்போதில்ல. ஐடி பேங்க்கில் கூட ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஒர்க் வரப்போகுது. ஸோ அந்த ஃபாஸ்டஸ்ட் ஒர்க் வர சொல்ல ஆட்டோமேட்டிக் நிறையா ஆகிடப்போ இந்த பிரச்சனைகள்லேருந்து ஆளை ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதில் மற்ற தொழில் சில மேனுஃபேக்சரிங், சில இடத்துல இருக்கக்கூடிய டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி தொழிலையும் இதுக்கு வந்து கொஞ்சம் குறைவான நிலை ஏற்பட போகுது. ஏன்னா அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து பெருசாக அதுவே டிசைன் பண்ணி கொடுக்கறதுனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். இது மாதிரியா படிப்புகள், இந்த மாதிரி வழிகள்லாம் விட்டுட்டு வேறு டெக்னாலஜிஸில் வரக்கூடிய அது ஏஐ, ChatGPT, EEE இந்த மாதிரி இன்ஜினியரிங் படித்து அதுக்கு போங்க. அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் குறைச்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நெக்ஸ்ட் இயர்லேருந்து இருக்குது. இது கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதமே பெரிய கம்பெனிகள் நிறைய பேரை வெளியே அனுப்பும். அக்டோபர்லேருந்து நவம்பர், டிசம்பரில் பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு பிரச்சனைகள் வங்கிகளுக்கு கூட இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும். ஸோ மக்கள் வேறு கவனமாக இருந்து ஸ்டடி பண்ணுங்க. வேறு ஸ்டடிக்கு போயிடுறது நல்லது. அதேமாதிரி அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கும் அங்கே எஜுகேஷன் வேறு மாதிரி ஸ்டடி பண்ணி எப்படி அதில் அட்டாச் ஆகிறத பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ வந்துட்டு இந்த மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போது. மழைக்காலம் வந்தாலே நிறைய பேருக்கு கோல்டு, ஃபீவர் இந்த மாதிரி நிறைய வரும். இதை தவிர்த்து புதிய வகையான நோய் தொற்றுகள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மழையோட காரணத்தினால நிறைய நோய்கள் வரப்போகுது. இந்த நோய் எதிர்பார்க்காத காப் சம்மந்தப்பட்டது, சளி, இல்லை மார்பக சளி, வயிறு புண் சம்மந்தப்பட்டது, சூடு தன்மைகள், இதெல்லாம் வரப்போகுது. இந்த நோய் வந்து கொஞ்சம் இதுவாக தான் வரும். பர்டிகுலராக எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் வரலாம், கேரளா, கர்நாடகா, இல்லை மகாராஷ்டிரா, பாம்பே, இந்த 4 இடத்துலையுமே இந்த நோய்கள் வந்து பரவும். அதுவும் பர்டிகுலராக வந்து செப்டம்பர் எண்டு, அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதமே இந்த நோய்கள் இருக்கும். சில காப் சம்மந்தப்பட்டது ரொம்ப சிவியரான உணவு வழிமுறைகள் தான். இதில் வந்து பல நோய்கள், பல மருந்துகள் உடலில் கொடுத்து கூட அது ஸ்டடி ஆகாது. அதனால் ஒரு 10 நாள், 8 நாள் இந்த மாதிரி காப்ஸில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். அதனால் இவங்க வந்து உணவு வழிமுறைகள், சூப்,
அது பர்டிகுலராக வெஜிடபிள் சூப்ஸ், நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய வெஜிடபிள் சூப், முருங்கைக்கீரைகள் நிறைய எடுங்க, முருங்காய் சூப் அது சம்மந்தப்பட்டது சாப்பிடுங்க. அதுமாதிரி ஸ்ட்ரென்த்து அயன் இருக்கக்கூடிய டானிக்காக இருக்கக்கூடிய இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் நல்லது. அது இல்லாமல் நிறைய இந்த ஐட்டங்களை சாப்பிடாதீங்க. நட்ஸு, இந்த நட்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து அதுக்கான வழிமுறைகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் ஏற்படும். இதுலேருந்து தப்பிச்சிக்கலாம். கொஞ்சம் சிவியராக வருது இந்த டைம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லலாம். சார், நம்ம நிறைய வாட்டி வந்துட்டு இந்த சைபர் கிரைம் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த சைபர் கிரைம் வந்துட்டு வர வர ரொம்பவே அதிகமாயிட்டு தான் போயிட்டுருக்கு. சைபர் கிரைம் குற்றங்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இந்த ஃப்ராடு, அதுவும் பர்டிகுலராக இந்த சைபர் கிரைம் பயங்கரமான ஃப்ராட் நடக்குது. அதுவும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது தான். அதுவும் கம்ப்யூட்டரை வச்சுன்னு மற்றவங்களோட பணம் எப்படி இருக்குது, மற்றவங்களோட பிரச்சனை என்ன இருக்குது, மற்றவங்களோட எது வீக்னஸாக இருக்காங்க, அதை வச்சு ரொம்ப ஒரு பெரிய க்ரைம் நடந்துருக்கு. இதில் ரொம்ப நாளாக நடந்துருக்கு. இப்போ இந்த க்ரைமுக்கான வழிகள்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பெரிய பெரிய ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பணங்கள் தேவைப்படுது, பண வழிகள் தேவை. இதில் என்ன கெட்டத்தனமாக நம்ம சம்பாதிக்க முடியும், கெட்டத்தனமாக என்ன ஒரு வழியில் போக முடியும் அப்படின்ற சம்பாதிக்கக்கூடிய நிலைமை இப்போ அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப கவனம். மெயினாக தன்னோட அக்கௌண்ட், தன்னோட நம்பர் மற்றவங்களுக்கு பரிமாற்றம் பண்ணாதீங்க. இன்னொருத்தருக்கு வழி பண்ணி கொடுக்காதீங்க. எது ஹெல்ப் பண்ணுறதாலும் தெரிஞ்சு வழி தெரிஞ்சவங்களாக பார்த்து செயல் பண்ணுங்கள். இது மூலிமா உங்களுக்கு என்னென்னா ஆசைகள் அதிகமாக இருக்கும். இப்போது 100 போட்டால் 10,000 வந்துடும், 100 போட்டால் 1,00,000 கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களை வளர்த்தி விடுவாங்க. இந்த வளர்த்தி விடக்கூடிய எண்ணங்களை நீங்கள் பணத்தையோ இல்லை மற்ற வழியோ போட்டோ உங்கள் பணங்கள் போயிடும். அதில் பெரிய லாஸ் ஆகும். புரியுது? சில பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதில் ஷேர் மார்க்கெட்டில் 10,000 போடுங்கன்றாங்க. அது 10,000 போட்டு எவ்வளோ பேர் என்கிட்ட வராங்க, 10,000 போடுறாங்க, அது 10,000 வரல. அதுக்கு இந்த பணம் வரத்துக்கு திரும்ப ஒரு 20,000 போடுங்க. இந்த பணம் வரத்துக்கு இன்னும் 2 மணி நேரத்தில் உங்கள் 5,00,000 வரப்போது சொல்லி மிகப்பெரிய ஏமாற்றம் நடக்குது. இந்த மிகப்பெரிய ஏமாற்றத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் வேணாம். ஆசை யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் வேணாம். ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் ஓனாக பண்ணுங்கள். நிறைய நம்மளுக்கு RBI ரூல்ஸ் பிரகாரம் நல்ல வழிகள் கிடைக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. நல்ல ஷேர்லாம் சொந்தமாக பண்ணிக்கோங்க. சொந்தமாகவே உட்காந்து சொந்தமாகவே ட்ரேட் பண்ணுங்கள், சொந்தமாகவே வழி பண்ணுங்கள். இந்த கோல்டு ஷேர்ஸில் கூட இன்னொருத்தனுக்கிட்ட கொடுத்து பண்ணாதீங்க, நீங்களே பண்ணுங்கள். அப்படி அந்த கம்பெனி நல்ல ரெப்யூட்டடாக தான் அது செய்யுங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவ்வளோ போய் மாட்டிக்காதீங்க. ரெண்டாவது, நிறைய பெண்கள் வழியில் ஒரு பெரிய ஃப்ராடெல்லாம் நடக்குது. புரியுதா எனக்கு? இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, பிரச்சனை வருது. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். போகிற காலத்தில் இதெல்லாம் அதிகமாகும். இது எல்லாமே பெரிய ஸ்கேம் நடக்கும். நமக்கு இல்லை, பெரிய கொட்டிசராக இருக்கலாம், பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அவங்களே இந்த ஸ்கேமில் மாட்டின்னு தவிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுறத பிற்காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் மக்கள் இதில் ரொம்ப கவனமாக இருங்கன்றதை சொல்கிறாங்க. சார், இப்போ திடீர்னு இந்த காய்கறி விலையெல்லாம் ரொம்பவே அதிகமாயிட்டு வருது. இதனால் நடுத்தர மக்கள் வாங்குறதுக்கே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த தக்காளி விலை அதிகமாகிருக்குல்ல, இந்த மாதிரி காய்கறி விலைகள் குறையறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா சார்? பர்டிகுலராக பெங்களூரு, இந்த மகாராஷ்டிரா சில இடத்துல இப்போ மழை அதிகமாகிடுச்சு. சில ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளங்கள் அதிகமாக வந்துச்சு. இப்போ வெள்ளங்கள் வருஷம் இந்த பயிர்த்தொழில் பாதிக்கும். இந்த பயிர்த்தொழில் பாதிக்கிறப்போ விலைவாசல் இருக்காது. அந்த விலைகள் விளைச்சல்கள் ஏற்படாது. அந்த விளைச்சல்கள் ஏற்படாத நேரத்தில் என்ன ஆகிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காய்கறிகள் ஏறாமல். பர்டிகுலராக இந்த ஆடி மாதம் வந்தாவோ இல்லை ஆவணி மாதம் வந்தால், ஆவணி மாதத்தில் நமக்கு எல்லா தெய்வ பூஜைகள் வரும், எல்லா வழிபாடுகள் வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த காய்கறிகள் கொஞ்சம், ஆனால் இதை மாற்ற முடியாது. இது யாராலும் செல்வேனா. இப்போ கொஞ்ச நாளைக்கு அது இல்லாமல் இப்போ சில வரிகள் விதிகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிறதுனால ஜிஎஸ்டி ஹவுஸில் இன்னும் காய்கறிகள் ஏற்றங்கள் அதிகமாகும். இன்னும் நெக்ஸ்ட் இயர்லாம் நிறைய ஏற்றங்கள் வரப்போகுது. அந்த ஏற்றங்கள் வரதுக்கான வழிநிலைகள் இருக்குது. அது மாதிரியா இப்போ இருக்க காலத்தில் வீட்டிலேயே சில வளர்த்துக்கிறது, வீட்டிலேயே சில காய்கறிகள் நமக்கே ஆர்கானிக் போல் பண்ணிங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்திருக்கு. அதை நம்ம எடுத்துக்கினா நம்ம இந்த காய்கறிலேருந்து தப்பிச்சிக்கலாம். இருந்தாலும் இந்த விலைவாசிகள் ரொம்ப அதிகத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்க தவிர குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மருந்து இந்தியாவுக்கு எப்போ வரும்? அப்படி மருந்து வந்துட்டா கூட சாமானிய மக்கள் வாங்குற விலையில் இருக்குமா சார் அந்த மருந்து? பர்டிகுலராக ரஷ்யாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரஷ்யாவில் கண்டுபிடிச்சப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ தான் அந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. அது இல்லாமல் இந்தியாவில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்தியாவில் அதோட அப்ரூவல் வந்திருக்கு. இந்தியாவில் பெரிய அளவில் இது மார்க்கெட் ஆகும். இந்த மார்க்கெட் ஹவுஸில் வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் எந்த மாதிரியாக வர சொல்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிமாண்டிங் இருக்கும். அதுக்கப்புறமா
கேஷுவலாக ஒரு டேப்லெட் வர மாதிரி நமக்கு வந்துடும். அந்த டேப்லெட் யூஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய அளவில் வரும். இது இல்லாமல் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இந்தியாவில் நடக்க போது இந்த 2 இயர்ஸில் வெறும் இன்ஜெக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே தடுக்கக்கூடிய ஒரு நிலமை இருக்கக்கூடிய ஒரு செயலாக ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷனை எல்லோரும் போட்டுக்க சொல்லுவாங்க. அது இன்னும் பர்டிகுலர் டேஸில் குழந்தைங்களுக்கு போட்டுருவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இப்போ பிறந்து வந்த குழந்தைங்களுக்கு அதை போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அதுங்களுக்கு அட்டாக் ஆகுது, அதுக்கு வராது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எடுத்துன்னு வர போகிறாங்க. இந்த சூழ்நிலை வர்றது இன்னும் 2 வருஷம் பொறுத்து இருக்கணும். இந்த 2 வருஷம் பொறுத்திங்கன்னா காலகட்டத்தில் இந்த மருந்துகள் வரும். இது ஒரு பெரிய வெற்றி. இது மருத்துவத்திலே மிகப்பெரிய வெற்றி இந்தியாவில் பண்ண போகுது. இந்தியாவில் அதால் ரஷ்யாவில் பண்ணி அது முடிவுக்கு எடுத்தாங்கன்னா அதே இங்கே நமக்கு இம்போர்ட் ஆனாலும் நம்ம இந்தியாவில் பண்ணக்கூடியது மிகப்பெரிய வெற்றி பல கண்ட்ரிக்கு போகுது. இந்த பல கண்ட்ரிகள் போகிற சொல்ல மிகப்பெரிய நமக்கு பலன்கள் ஏற்பட போகுது. இன்னும் இந்த 2 வருஷத்தில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ இங்கே சொல்லும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது. நம்ம ஊரில் நிறைய சுகர் பேஷண்ட் இருக்காங்களே, அவங்களுக்கும் இந்த மாதிரி முடிவுகள் அதாவது தீர்வு ஏதாவது கிடைக்குமா சார் மருந்தில்? சுகர்ன்றது நம்ம உடலோட தன்மை, உடலோட வாகு. நமக்கு இன்சுலின் குறைஞ்சிட்டால் புரியுது எனக்கு இந்த சுரக்கக்கூடிய தன்மைகள் கணையத்திலேருந்து வழியாக இருக்கக்கூடிய சுரக்கக்கூடிய தன்மைகள் குறைஞ்சிட்டா அதுக்கு அதிக அளவு தேவைப்படுறது இந்த சுகர். அதுதான் சுகராக மாறுது. சுகர் நமக்கு ஃபிட்னஸ் பாடியை கரெக்டாக இது பண்ணணும், கரெக்டான உணவு டைம் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன்ஸ் தான் இந்த சுகரோட இது. இந்த சுகருக்குன்றது மருந்து எவ்வளோ உலகத்தில் வந்தாலும் மருந்து கிடையாது. உடலோட வாகோட அமைப்பில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சுகர் மூலிமா வரக்கூடிய கணையத்திலையும் தொண்டையிலையும் வரக்கூடிய இந்த கேன்சர்ஸ், இந்த சுகரில் வர கணைய கேன்சர்ஸ், வயிற்றில் வரக்கூடிய கேன்சர்ஸ்க்கு மருந்து வந்துன்னு இருக்குது. அருமையான மருந்துகள் வருது. இந்த மருந்துகள் வர சொல்ல நல்ல ஒரு பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு மனுஷனுக்கு தூய வலிமை உடல் அப்படின்றப்போ இந்த தூய்மையான நிலை எடுக்கப்போ ஒரு எக்ஸசைஸ், குளிக்கிறது, வழி பண்ணுறது, எப்போவுமே எல்லாமே அந்தந்த டைமில் சாப்பிட்றது, இதெல்லாம் கரெக்டாக எடுத்துன்னு வந்தானா அவனுக்கு நல்லா. அது இல்லாமல் உணவு, இந்த உணவில் நிறைய கண்டது இந்த ரோட்டில் வைக்கிறது, வழி பண்ணுறது, ஆயில் ஐட்டங்கள், இதெல்லாம் குறைபாடுகள். ரொம்ப குறைபாடுகளாக இருக்கக்கூடிய இந்த உணவுகள் நம்ம எடுக்க வேணாம். வீட்லேயே நல்ல செய்யலாம். வீட்லேயே அதுக்கான வழிமுறைகள் பண்ணிக்காங்க. அந்த வழிமுறைகள் பண்ணி சாப்பிட்றப்போ மனுஷன் ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளம் வரும். அதனால் ஃப்ரோசன் ஃபுட் சாப்பிடாது. எந்த ஒரு காரணத்தினாலும் இந்த ஃப்ரோசன் ஃபுட் எடுத்துன்னு வர்றேன். இந்த ஃப்ரோசன் ஃபுட் எடுத்துன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா எத்தனை நாள் அது ஐஸில் இருந்திருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த ஃபுட்டை உங்களுக்கு ஆக்கி கொடுப்போ அது வேவாது. அந்த மாதிரி ஃபுட்டுகளை எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரல் ஃபுட்டுக்கு வாங்க. இயற்கையான வழியில் வர சொல்ல இந்த நோயை தடுக்கலாம் அப்படின்றத சொல்லலாம். ஓகே சார், கேன்சர் பேஷண்ட்டுக்கோ சுகர் பேஷண்ட்டுக்கோ மருந்து கிடைக்கும்னு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்ன சார்? கரெக்டாக இந்த 7 நாள், அதாவது இந்த 7 நாள் இல்லாமல் அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே என்ன நடக்குன்றதை நம்ம சொல்லலாம். அடுத்த வாரம் 7ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய மழை இருக்குது. தென் மாவட்டம் முதல் ஃபுல்லாக மழை இருக்குது. கடலோர பகுதி ஒரு நாள் இரவு முழுதும் மிகப்பெரிய மழை சென்னையில் பெய்யும். ஃபுல் மழை தண்ணி அந்தளவுக்கு இருக்கக்கூடிய நிலமை, மிகப்பெரிய மழை பெய்யும். அது இல்லாமல் 7 நாள் மழை இருக்குது நமக்கு. அது இல்லை அடுத்த வாரத்தில். அதே நேரத்தில் ஒரு அரசியல்வாதி ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுறார். அந்த பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே ஆர்ப்பாட்டம் இருக்கும். மக்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆர்ப்பாட்டம். எந்த ஆர்ப்பாட்டம் நடக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறத பார்ப்பாங்க. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒன்று நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் ஷேரில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. ரொம்ப கவனமாக இருக்கணும். சடனாக ஃப்ளெக்சிபிள் அமெரிக்காவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்தி அந்த அமெரிக்காவோட ஷேர் டவுன் ஆச்சுன்னா இங்கே மிகப்பெரிய வீழ்ச்சி எழுத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீழ்ச்சினால் மக்கள் ஷேர்ஸில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாது. பர்டிகுலராக அக்டோபர் மாதத்துக்கு அப்புறமா தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அவங்க விடுறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லலாம். சார், இப்போ அரசியல்வாதிக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா சார்? அது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கா இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கா சார்? பார்ப்பாங்க. ஓகே சார். சார், இப்போ உங்கள் கணிப்புப்படி அடுத்து வரக்கூடிய விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அடுத்து நம்ம அப்படியே ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம். மகா மிருத்யுஞ்சய ஹோமம் அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன, அது பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் சார்? மகாமிருத்யுஞ்சயன்றது சிவனுக்கு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஹோமம். இந்த ஹோமம் ரீலைஃப் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப தோழ்ந்து போயிடுறோம், நம்மளால் வலுவாக இல்லாமல் ஆயிடுறோம்,
நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எந்த காரியமும் தடையாக இருக்குது, செயல் செய்ய முடியல, ஒரு வீட்லேயே உட்காந்து இருக்கோம், வெளியே போக முடியல, எங்கே போனாலும் தடை வருது. அந்த தடையை நீக்கக்கூடிய வழிகள், யாரோ இதை பண்ணிட்டாங்க, யாரோ இது பண்ணுறாங்க, மனசில் ஒரு குழப்பங்கள், தேவையில்லாத ஒரு கற்பனைகள், அப்படி பண்ணக்கூடிய நிலைமை மனுஷனுக்கு ஏற்படுறப்போ அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கணமதியை பண்ணிவிட்டு மகாமிருத்யுஞ்சய ஹோமத்தை பண்ண சொல்ல பெரிய பலன்கள் கிடைக்கும். ரீலைஃப், இந்த ரீலைஃப் அப்படியே அவங்கள மாற்றி அமைக்கும். எப்படி புத்துணர்வோடு இருந்தாலும் அந்த புத்துணர்வு கொடுத்த உடலில் அவங்க செயல்பாடை மாற்றக்கூடிய தன்மை இந்த மகாமிருத்யுஞ்சய ஹோமத்துக்கு உண்டு. இந்த மகாமிருத்யுஞ்சய ஹோமம் செய்கிறப்போ வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி மாறும், வீட்லேயும் செயல்பாடுகள் மாறும், அந்த எனர்ஜியை உருவாக்கி கொடுக்கும். புது எனர்ஜி, அதாவது ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க, இந்த குழப்பத்திலேருந்து விடை கிடைக்காமே இருக்கும். அண்ட் ஆன்சர் உடனே கிடைக்கிறது இந்த மகாமிருத்யுஞ்சய ஹோமத்தில் மட்டும்தான் கிடைக்கும். முழுக்க முழுக்க இது சிவனுக்கு பண்ணக்கூடிய ஒரு இது. அது இல்லாமல் உடல் தேகங்கள், இந்த உடல் தேகங்கள் ஆரோக்கியப்படும். உடல் தேகங்கள் நல்லாயிருக்கும். மருத்துவத்தில் போவாங்க, நிறைய செக் பண்ணுவாங்க, ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் வரும். இவங்க இதை நல்லா தான் இருக்காங்க, ஆனால் தேகம் அவங்களுக்கு இது பண்ணல அப்படின்றப்ப அந்த தேகத்தோட டெவலப்மெண்ட் உருவாகும். அந்த தேகத்தை வழி பண்ணணும், செயல்பாடு பண்ணுறதுக்கு வருவாங்க, நம்ம செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள் மாறக்கூடிய தன்மை இந்த மகாமிருத்யுஞ்சய ஹோமத்துக்கு இருக்குன்றதை சொல்கிறார். ஓகே சார், நேயர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பிரபஞ்ச ரகசியம் அப்படின்னா என்ன, இந்த பிரபஞ்சம் மனிதர்கள் சொல்ல வரக்கூடிய என்ன செய்திகள் கேட்குறாங்க சார். பிரபஞ்சம், பிரபஞ்சத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கி எல்லாம் சொல்லலாம், இருந்தாலும் பிரபஞ்சத்தை பற்றி கேட்குறப்போ பிரபஞ்ச ரகசியன்றது ஒன்றும் கிடையாது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே கலந்துருக்கு. இந்த பிரபஞ்சம் உலக அளவே இல்லை. உலகத்தோட வழியில் போய் எங்கே போய் நீ வானுலகத்தில் எங்கே போய் நீ சுற்றினாலும் திரும்பி ஒரு பூஜ்ஜியமாக தான் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த பூஜ்ஜியமாக அமைக்கப்பட்டது தான் பூலோகம். அந்த பூலோகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அணுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அணுக்கள் இறைவனிலிருந்து வரக்கூடியது. அந்த இறைவனோட திரும்பி அந்த இறைவனோட போய் கலக்கக்கூடியது. அதனால தான் பிரபஞ்சத்தை சுற்றி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் சுற்றி எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அணு. அந்த அணு உணவாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், பிரபஞ்சங்களில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய விலங்குகளாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அணு ஒவ்வொரு துகள்கள் ஒவ்வொரு துளி வழியாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த துகள்களாக இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் எல்லா வேலைகளையும் செய்யும். எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய அணுவாக இருக்கக்கூடிய அந்த துளுவை இறைவனாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இறைவன் தான் சிவமாக இருக்கு. அந்த சிவனாக இருக்கக்கூடியவ தான் பிரபஞ்சத்தில் போய் உள்நோக்கமாக அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த பிரபஞ்சம் வட்டாரமாக அமைக்கப்பட்டிருக்கோம். அந்த வெளிவட்டாரத்தில் நம் உடலை சுற்றி ஒவ்வொரு துகள்களும் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு நொடிக்குமே இந்த துகள்கள் வேலை செய்யும். ஒவ்வொரு துகள்களும் வேலை செய்யக்கூடிய தன்மையை தான் பிரபஞ்சம் என்று சொல்கிறாங்க. அந்த பிரபஞ்சம் தான் பிரம்மமாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பிரம்மத்தில் இருக்கிற ஒரு நாள் இவன் படுத்திருக்கணும், ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கணும், ஒரு நாள் நல்லா இருக்கணும், ஒரு நாள் வழியாக இருக்கணும், ஒரு நாள் நல்ல ஒரு தெளிவான வழியாக இருக்கக்கூடிய தன்மைகள் அமைக்கப்பட்டிருக்குது இந்த அணுவோட வேலை. இந்த அணு தொடர்பாக இருக்கக்கூடிய உடலில் அமைக்கப்பட்டிருக்கு. அதுவே உயிராக இருக்குது. அந்த உயிரே துரிதமாக சொல்ல ஆத்மாவாக மாறும். ஆத்மா தொடர்போட வழியாக இறைவனாக இருக்கும். இந்த துகள் மட்டும் இன்னும் பார்க்க முடியாத நிலைமையாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த துகளை பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இந்த பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்தோட ரகசியத்தை தெரிஞ்சவங்க மட்டும் வழி. ஆனால் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் வாழக்கூடிய தன்மையாக நம்மளை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வாழக்கூடிய தன்மையாக நம்ம வாழணும், அதை சார்ந்து வாழணும். அதாவது உண்மை இயற்கையானது வழி தான் உண்மையாக இருக்குது. அந்த இயற்கையை ஒருவன் எவன் சார்ந்து வாழ்கிறானோ, அந்த காலத்தில் இருக்கும் இயற்கையை சார்ந்து தான் உணவுகள் வச்சாங்க, இயற்கை சார்ந்து தான் வழிமுறையாக வச்சாங்க, இயற்கை சார்ந்து தான் இந்த காலகட்டத்தில் மழை வரும், இந்த காலகட்டத்தில் வெயில் காலமாக இருக்கும், இந்த காலகட்டத்தில் குளிர்காலமாக இருக்கும். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க, வழிகள் பண்ணுங்கள், இந்த பயிர் பண்ணுங்கள் அப்படின்றது முக்காலமும் வழிக்கூடிய நிலைமையாக இருந்ததா. முக்கால போகமாக, அதுவும் கோயிலையும் 3 காலங்கள் வைக்கக்கூடிய ஒரு நிலைமையாக, அந்த 3 காலங்களும் அபிஷேகம் பண்ணி தெய்வத்துக்கு வழிக்கூடிய நிலையாக அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வத்தை காட்டக்கூடிய இந்த 3 காலங்கள், அது மாதிரி 3 காலமாக நமக்கு அமைக்கப்பட்டது. அதுவே 3 முகமாக சிவனுக்கு நிகழ்காலம் நடக்கக்கூடியது, இனிமேல் நடக்கக்கூடியது, இந்த மாதிரி 3 காலங்கள் நமக்கு அமைக்கப்பட்டிருக்க ஒரு நிலையாக இருக்கிறதுனால தான் இந்த முக்காலமும் இருக்க உணரக்கூடிய தன்மை இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. இந்த முக்காலத்தையும் உணரக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான் சித்தர்கள் இந்த 3 காலத்தையும் உணர்ந்து எல்லாருக்கும் வழிமுறையாக சொன்னாங்க, பாடலாக எழுதி வச்சாங்க. ஸோ நம்ம வாழக்கூடிய கலை இதில் அமைஞ்சிருக்கு. வாழறதுக்கான நெறிமுறைகள் எப்படி இருக்கோ அந்த நெறிமுறை இயற்கையை சார்ந்திருக்கு. அந்த இயற்கையை சார்ந்து எப்போ ஒரு மனிதன் போகிறானோ அப்போ தான் அந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியும்.
ஓகே சார், பிரபஞ்சம் பற்றி ரொம்ப சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சியோட நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி சார். வணக்கம். வணக்கம். வேந்த டிவி நேயர்களையும் கோடானு கோடி இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்லுவார். வணக்கம். இத்துடன் ஜோதிட சவால் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் லீமா ரோஸ்.